மேக்சிமா என்கின்ற பெருநாட்டினுடைய ஒரு ஏழை விவசாய பெண்மணியுடைய வரலாற்றை எத்தனை பேர் அறிவீர்கள் அன்பிற்குரியவர்களே? அவர் என்ன தெரியும், சும்மா பன்னாட்டு தங்கச்சுரங்களுக்கு எதிராக தன்னந்தனியாக ஒரு படிப்பறிவில்லாத ஒரு ஏழை விவசாயினுடைய மனைவியாக இருந்து போராடி வெற்றி பெற்ற கதையை எத்தனை பேர் அறிவீர்கள்? அவர் சொல்லுகிறார், நான் படிப்பறிவு இல்லாதவராக இருக்கலாம், ஆனால் என் தேசத்தினுடைய மலைகளும் என் தேசத்தினுடைய குளங்களும் ஏரிகளும் ஆறும் என்னுடைய பொக்கிசங்கள், என்னுடைய சொத்துக்கள், அதை காப்பதற்காக என்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று மேக்சிமா சொல்லுகிறார். எனவே நம்முடைய இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகிறதே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே? நம்முடைய மலைகளும் நம்முடைய ஆறுகளும் நம்முடைய தாதுமடலும் சூறையாடப்படக்கூடிய சூழலில் நாம் எத்தகைய தியாகங்களை செய்ய, எத்தகைய விழிப்புணர்வை நம்முடைய மக்களிடத்திலே ஏற்படுத்துகிறோம்? உண்மையாக இருக்கிறோமா? அவையெல்லாம் நம்முடைய சொத்துக்கள் அல்லவா? நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய பொக்கிசங்கள் அல்லவா? எத்தகைய பொக்கிசங்களை நம்முடைய தலைமுறைக்கு நாம் கொடுக்க போகிறோம்?